தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இப்போது உண்டு. யோகாதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து வலிமையாக ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலையும் உன்னத நல்ல பலன்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இளைய பருவத்தினருக்கு ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஊர் விட்டு ஊர் போகிறது, மாநிலம் விட்டு மாநிலம் போகிறது, குறிப்பாக வடகிழக்கு திசை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நன்மைகள் நடக்கிறது எல்லாமே உண்டு. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது இதோ ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. ஆவணி பிறந்த ஆடி போய் ஆவணி வந்தாலே எல்லாம் நல்லதாக நடக்குன்றது ஒரு மிகப்பெரிய எளிய மக்கள் கிராமப்புறங்களில் டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை. அதுவும் ஆவணி மாதம் மங்களகரமான மாதம் வேறு. ஒரு நிச்சயார்த்தம் வைக்கிறதுக்கு, ஒரு திருமணம் வைக்கிறதுக்கு, இந்த வருடத்தின் ஏன்னா இந்த மங்களகரமான மாதம்னு எதை சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒளி தரக்கூடிய சூரியன் ஆவணி மாதத்தில் ஆட்சி என்கின்ற ஒரு நல்ல நிலையை அடைகின்ற காரணத்தினால், பூமி ஒரு நல்ல விதமான ஒளி அமைப்பை பெறுகின்ற காரணத்தினால், இந்த ஆவணி மாதம் மங்களகரமான அத்தனை நிகழ்வுகளுக்கும் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இப்போது அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய இது வரைக்குமே தாமதமான திருமண அமைப்புகள் கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் தான் நடக்கும். ஏதாவது ஒரு நிச்சயார்த்தம் வைப்போம், திருமணமே வைப்போம், இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டுங்க. ஆவணி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா சூரியன் ஆட்சியாக இருப்பார். இந்த மாதாந்திர கிரகங்களை நான் ரெட்ரோ ஆன்மீகம் சேனலில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். மாதாந்திர பலன்கள் என்பது அந்த வருடாந்திர கோள்கள் அல்லாமல் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுகின்ற ஒன்று. சூரியன் இந்த மாதம் முழுவதும் சிம்மத்தில் ஆட்சியாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான அமைப்பு. சூரியனை யோகர்களாக கொண்டவர்கள் இந்த மாதம் முழுவதுமே ஒரு செழிப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம். போன மாதம்தான் கஷ்டப்பட்டேங்க, ஆடி மாதம் எனக்கு நல்லாவே இல்லை, அதை விட ஆனி மாதம் சுத்தமாக என்னை போட்டு உலுக்கி எடுத்துருச்சு, இந்த ஆவணியாவது நல்ல காலம் பிறக்காதா என்று இருப்பவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல காலம் பிறக்குதுங்க அப்படின்றத ஒரு தெம்பாக சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போது 12 ராசிகளுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இப்போது உண்டு. தந்தை வழி நன்மைகள், சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள்லேருந்து நல்லவைகள் நடக்கிறது. சொந்த ஊரில் இருக்கிற வீட்டை என்ன பண்ணுறது, காட்டை என்ன பண்ணுறது, போய் கவனிக்க முடியலையே, நான் இருக்கிறது ஒரு ஊர், பிறந்தது ஒரு ஊர், நான் இருக்கிறது ஒரு மாநிலம், பிறந்தது ஒரு மாநிலம், நாடே வேறங்க, வேறு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டேன், நான் பிறந்த நாட்டை விட இப்போ வேறு இடத்துல இருக்கிறேன். இது எல்லா கவலைகளும் இந்த மாதத்தில் ஒரு கிளியர் கட்டாக அப்படியே தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மாதம் முழுவதுமே சீரான நற்பலன்கள் கிடைக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கூட அது உங்களுக்கு எதிரி வலுவிழந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். லாபம் ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் மாறப்போகிறதுனாலையும், மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தில் இருக்கின்ற காரணத்தினாலையும், யோகாதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து வலிமையாக ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலையும் உன்னத நல்ல பலன்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஏதாவது ஒரு கெடுபலன்கள் நடக்குமாங்க? கெடுபலன்கள்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கேரக்டர் மாறும், உங்களுக்கு கோபம் வரும், கொஞ்சம் சுறுசுறுப்பாவீங்க. செவ்வாய் ராசியை பார்க்குறாரு இல்லையா, செவ்வாய் ராசியை பார்த்தாலே கொஞ்சம் சுறுசுறுப்பு ஸ்பீடு உங்களுக்கு வரும். நீங்களும் மற்றவங்ககிட்ட அதை எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் எழுப்புக்கு மற்றவங்க வராமல் ஸ்லோவாக வேலை பார்க்கும்போது, என்னப்பா நானே இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மற்றவர்களின் மீது கோபப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உங்களுக்கு உண்டு என்பதால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும், இருந்தாலும் கடைசியில் சமாதானப்படுத்திடுவீங்க. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இப்போது உச்சகுருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் தாயின் ஆரோக்கியம் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அம்மாவால் மிக உயர்ந்த நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்திலிருந்து ஆர்டர்கள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த கால நஷ்டங்கள் நிவர்த்தி செய்யப்படும். குறிப்பாக சொல்லப்போனால் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக அல்லது இந்த மாதிரியான அறிமுகம் இல்லாதவர்களின் மூலமாக வியாபாரம், தொழில், வேலையில் ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்நிய மத இதே மாதிரி தான் காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அம்மா காதல் திருமணத்திற்கு அப்படியே அனுமதி கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதத்தை வச்சுக்கலாம். இந்த மாதத்திலேயே சிலருக்கு உறுதி செய்யக்கூடிய அமைப்புகள், நிச்சயார்த்த அமைப்புகள், திருமணத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதமே சிலருக்கு திருமணமே நடந்து விடக்கூடிய அமைப்புன்னு இளைய பருவத்தினருக்கு ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 6, 8, 12 போன்ற பாவகங்கள் வலுத்து சிறந்து இருக்கின்ற காரணத்தினால் ஊர் விட்டு ஊர் போகிறது, மாநிலம் விட்டு மாநிலம் போகிறது, குறிப்பாக வடகிழக்கு திசை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நன்மைகள் நடக்கிறது எல்லாமே உண்டு.
புனா, டெல்லி, பாம்பே, கல்கட்டா, பெங்களூர், ஹைதராபாத்தில் வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஆவணி மாதம். இந்த மாதம் ஏதாவது முக்கியமான பயிற்சிகள் இருக்கிறதா? இந்த ஆவணி மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரே வீட்டிலேயே மிதுன வீட்டிலேயே இருக்கிறார். அவர் எந்த நேரத்திலையும் பயிற்சி ஆக மாட்டார். ஆனால் சிறு கோள்கள் 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய புதனும் சுக்கிரனும் பெயர்ந்தே ஆவார்கள். புதன் இந்த தடவை 3 இடங்களுக்கு வருவார். முதல்ல கொஞ்ச நாள் கடகத்தில் இருப்பார், அதற்கப்புறம் சிம்மத்தில் சூரியன் கூடவே இருப்பார். அதற்கப்புறம் ஆவணி மாதத்தின் இறுதி பகுதியில் பார்த்திங்கன்னா புதன் உச்சம் என்கின்ற அருமையான அமைப்பை அடைவார். புதன் எப்போவுமே உச்சம் அடைந்தாலே இந்த கல்வித்துறை, கணினித்துறை, கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் போன்ற அமைப்புகள், அறிவால் பிழைக்கக்கூடிய சில புத்திசாலித்தனத்தால் பிழைக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதங்களில் கண்டிப்பாக உண்டு. ஆகவே ஆவணி மாதம் எதிர்பார்ப்புகளுடன் கூடிய மாதமாகவே சில துறையினருக்கு கண்டிப்பாக இருக்கும். போன மாதம் வரைக்கும் நல்லா இல்லாதவங்களுக்கு சில சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு என்பதை புரிந்து கொள்ளலாம். சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் நீச்சத்தை அடைகிறாருங்க. ஒரு 10-20 நாட்களுக்கு ஆவணி மாதத்தில் சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் சுக்கிரன் ஆட்சி என்கின்ற அமைப்புள்ள வருகிறார். ஆக பெண்கள் சார்ந்த விஷயங்களில் முதல் 15 நாட்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தடைகள் அமைந்து, பெண்கள் சார்ந்த விஷயம்னு கூட மட்டும் சொல்ல மாட்டேன், ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, உணவு தொழில் நடத்துகிறவங்க, டெக்ஸ்டைல்ஸ் நடத்துகிறவங்க, பெண்கள் அதிகம் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே முதல் 15 நாட்களுக்கு சுக்கிரனுடைய நீச்சத்தின் காரணமாக கொஞ்சம் ஒரு மாதிரி தடைகள் இருப்பது போல தோன்றினாலும் கூட ஆவணி மாதம் 15ஆம் தேதி பிற்பகுதிக்கு பிறகு சுக்கிரன் அப்படியே ஆட்சி என்கின்ற அருமையான அமைப்புக்கு வந்துடுறாரு. அதனால் முதல் 15 நாட்களுக்கு நல்லா இல்லைனா கூட பிற்பகுதி 15 நாட்களுக்குள்ளே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பொருள் வரவு வரக்கூடிய தன்மைகள் அல்லது லாபங்கள் நல்ல நிறைவாக தொழிலாளர் பெருமக்கள், தொழில் முனைவோர், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதைக்கும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்கு. ஏதாவது குறிப்பிட்ட சில விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை உச்சகுருவும் சுக்கிரனும் பார்ப்பது என்பது சனியினால் கொஞ்சம் கடுமையான கெட்ட பலன்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு அதை அப்படியே அடக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். ராகு கேதுக்கள் நிலைத்த அமைப்பிலே இருக்கிறாங்க. டிசம்பர் மாதம்தான் அவங்க மாறுறாங்க. சனிக்கு இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் குரு சுக்கிர தொடர்புகள் இருப்பதால் சனினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, எனக்கு ஜென்மச்சனி நடக்குது, எனக்கு 7.5 சனி நடக்குது, எனக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, எனக்கு கண்டகச்சனி நடக்குது, எனக்கு அஷ்டமச்சனி நடக்குது, இந்த மாதிரியாக சனியினால் கொஞ்சம் ஒரு மாதிரியான அவஸ்தைகளை அடைந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட சனி தரக்கூடிய தொல்லைகளை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய நிலைமைகள் ஆவணி மாதத்தில் இருக்குதுங்க. அதனால் பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தான் ஆவணி மாதத்தில் இருக்குது. சூரியன் கேதுவோடு சேர்ந்தாலும் கூட ராகுவோடு சேர்வதைப் போல ஒரு துன்பங்களை கொடுக்க மாட்டார் என்பதால் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகளில்தான் அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம் எல்லா துறையினருக்கும்.